எல்லாரும் ஒரே நிமிஷம் கவனிங்க. தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா, அநேக குடும்பத்துல நடக்கிற சண்டைக்கு காரணம் இந்த குடிப்பழக்கம். அநேக குடும்பத்துல கணவன் மனைவி பிரிந்து வாழ்றதுக்கு காரணம் இந்த குடிப்பழக்கம். அநேக குடும்பத்துல வறுமை இருக்கிறதுக்கு காரணம் இந்த குடிப்பழக்கம். அநேக பெண்கள் விதவைகளாக்கப்படுறதுக்கு காரணம் இந்த குடிப்பழக்கம். அநேக சாலை விபத்துகள் நடக்கிறதுக்கு காரணம் இந்த குடிப்பழக்கம். அநேக இளம் வயது மரணங்கள் நடக்கிறதுக்கு காரணம் இந்த குடிப்பழக்கம். தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா, பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களும் குடிக்கிறாங்க. இந்த குடிப்பழக்கம் அடுத்த தலைமுறையும் பாதிக்குது. தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவரணும்னா இயேசுவை நோக்கி பாருங்க. நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு பைத்தியகாரத்தன மாதிரி தெரியலனா, இயேசு ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தவர். இயேசு ஒரு மனிதனை ரட்சிக்கும்படியா இந்த உலகத்துக்கு வந்தவர். அவரை நோக்கி பாருங்க. நிச்சயமா இந்த குடிப்பழக்கங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். குடிக்கிற காசுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போங்க. உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க. தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா மனம் திரும்புங்க.